தனி வட்டியிலேருந்து ஒரு சம். ஆண்டுக்கு 13% வட்டி வீதத்தில் ஒரு தொகை ரூபாய் 16,500 எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 22,935 உயரும் அப்படிங்கிறது கொஷின். ஸோ இது எப்படி சம் சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ தனி வட்டினாவே நம்ம யூஸ் பண்ணுற SI is equal to PNR divided by 100 அது யூஸ் பண்ணுவோம். அப்புறம் தனி வட்டிக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. அது என்னென்னா, அதாவது கொடுக்கப்பட்ட தொகையிலிருந்து அசலை கழிச்சாலும் நமக்கு தனி வட்டி கிடச்சிரும். அதாவது தொகை மைனஸ் அசல். ஸோ இங்கே தொகையாக கொடுத்துருக்கிறது 22,935, அசல் 16,500. ஸோ ரெண்டையும் கழிச்சுக்கலாம். ஸோ 5 3 9 5 போச்சுன்னா 4 திருப்பி 6. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 6,435. ஸோ இதை போய்ட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 6,435 ஈக்குவல் டு அசல்ங்கிறது 16,500. என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க 13%. ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். 6,435 எண்ணை மட்டும் வச்சுட்டு இதெல்லாம் இங்கிட்டு கீழே கொண்டு வந்துடலாம். 165 × 13. ஸோ 3 15 3 15 ஓரஞ்சு 5 1 14 ஈரஞ்சு 10 4 8 5 40 7 5 35. திருப்பி 3ஆல் போடலாம். 1 3 3 1 3 3. ஸோ 4 3 12 2 3 6 அப்புறம் 9 3 27. திருப்பி 11ஆல் போடலாம். 11 33. திருப்பி இந்த சைடு வந்துச்சுன்னா 9 அப்படின்னு வரும். அடுத்தது இது 13ஆல் போடலாம். 13 39. ஸோ இப்போ N is equal to 3 ஆண்டுகள் அப்படிங்கிறது அதற்கு சரியான விடை.